கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை சந்திரம் உண்டதாக நம்ம 18 அதிகாரங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 19வது அதிகாரம். 19 மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கலாம். மாறுபாடான வச்சு அங்கே ஒன்று வச்சு பேசுறது மாறுபாடு உள்ள உதடுள்ள ஒரு மூடனை பார்க்கலாம். உத்தமனா யார் நடக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு தரித்திரன் கூட என்னது வாசின்னு சொல்லி பார்க்குறோம். உத்தமனா நடக்கிற மாறுபாடுள்ள உதடுள்ள மூடனை பார்க்கலாம். உத்தமனா நடக்கிற தரித்திரன் வாசின்னு சொல்லி பார்க்குறோம். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்லையா? ஆனால் கால் துரிதமானவன் என்ன செய்றான்? தப்பி நடக்கிறான். மனுஷனோட மதியனம் அவன் வழியை நிச்சயமா தாறுமாறாக்குமா. மனுஷனோட மதியனம் அவன் வழியை நிச்சயது தாறுமாறாக இருந்தாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக நிச்சயமா தாங்கள் அடையுமா. மனுஷனுடைய மதியனம் அவன் வழி தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக நிச்சயமா தாங்கள் அடையுமா. செல்வம் அநேக சிநேகிதரை நிச்சயமா சேர்க்குமா. செல்வம் இருந்தால் எல்லாரும் நினைச்சுவாங்க, பணம் இருந்தால் எல்லாரும் நினைச்சுவாங்க, தேடி வருவாங்க. எது பணம் இல்லாமல் தரித்திரப்பட்ட யாரும் நினைச்ச மாட்டாங்க, கிட்ட விடாது எட்டி பார்க்க வர மாட்டாங்க. அதான் செல்வம் நினைச்சதான் அநேக சிநேகிதரை சேர்க்குமா. ஆனால் தரித்திரனோ தன் சிநேகிதனால நினைச்சுவாங்க, சிநேகிதன் கூட மதிக்க மாட்டானா. அந்த அளவில் தரித்திரன் நினைச்சிடறானா நெகிழப்படுறானா. அதை பார்க்குறோம். பொய் சாட்சிக்காரன் நினைச்சிடான் ஆக்கினைக்கு தப்பவே முடியாதான். ஒரு பொய் சாட்சி சொல்லிட்டான்னு வச்சுக்கிடும், அவங்களுக்கு ஆக்கினை தான் நிச்சயமாக உண்டை தவிர அந்த ஆக்கினை கூட்டு நிச்சயம் முடியாதான் தப்ப முடியாதான். அதில் பொய் பேசுகிறவனும் தப்பவே முடியாதான். எப்படி பொய் சாட்சி சொல்கிறவன் எப்படி ஆக்கினைக்கு தப்பாமல் முடியாமல் இருக்கிறானோ அதே போல் பொய் பேசுகிறவனும் என்ன செய்ய முடியாதான், தப்பவே முடியாதான். அதில் பிரபுவின் தயையை அநேகர் வருந்தி கேட்பாங்களாம். ஒரு பிரபு தயை செய்கிறான், தயனா இறக்கம் பாராட்டி செய்கிறதா அந்த தயையை அநேகர் என்ன செய்வாங்களாம், வருந்தி கேட்பாங்களாம். ஆனால் கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதனா. யார் அள்ளி வாரி வழங்குறாங்களோ அதான் கொடை கொடுக்கிறவன். இப்படிப்பட்டவங்களுக்கு கொடை கொடுக்கிறவனுக்கு என்ன செய்றாங்க, சிநேகிதர் என்ன செய்வாங்க, நிறைய இருப்பாங்களாம். அடுத்தது தரித்திரன்னு அவனுடைய சகோதரர் கூட என்ன செய்றாங்களாம், தரித்திரப்பட்டாச்சுன்னா தன்னுடைய சகோதரர்கள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம், பகைச்சிருவாங்களாம். ஆனால் எத்தனை அதிகமாக சிநேகிதர் அவனுக்கு என்ன செய்வாங்களாம், எவ்வளோ பெரிய சிநேகமாக இருந்தவங்க கூட ஒருத்தர் தரித்திர போட்டுட்டா அவங்கள விட்டு என்ன செஞ்சிருவாங்களாம், விலகி போயிடுவாங்களாம். அவருடைய வார்த்தைகளை எரிச்சுறாங்க, வார்த்தைகளை கூட எரிச்சரா நாடுவாங்க. அந்த வார்த்தை கூட எரிச்சதான் வெறும் வார்த்தையாயிருமா. அப்படி தரித்திரப்பட்டுட்டோன்னா சிநேகிதர்களோ அல்ல சகோதரங்களோ யாருமே நினைச்ச மாட்டாங்களாம், உதவி செய்ய மாட்டாங்களாம். இது ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் நினைச்சரா தன்னோட ஆத்மாவை நினைச்சுதான் சிநேகிக்கிறானா. யாருக்கு ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்களோ அவங்க ஆத்மாவை நினைச்சு சிநேகிக்கிறாங்க. ஆனால் புத்தியை காய்க்கிறவன் நினைச்சுவானா நன்மை அடைவானாம். அடுத்த பொய் சாட்சிக்காரன் நினைச்சாரானா ஆக்கினைக்கு தப்பாம். இதே இதில் நம்ம பார்த்தோம், பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பாம். பொய்களை பேசுகிறோம், நான் தப்புவதில்லை நாசமுடைவான்னு சொல்லி அதில் தப்புதில்லைன்னு சொல்லி பார்த்தோம். இல்லை நாசமுடையிலும் பார்க்குறோம். இந்த ஒரே அதிகாரத்தில் 2 வசனம் போல இருக்குது. பொய் சாட்சிக்காரன் சொன்னால் ஆக்கினைக்கு தப்பவே முடியாது. அதேபோல் பொய் பேசுகிறவனும் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது, அவனும் நாசமடைஞ்சிடுவான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்துல மூடனுக்கு என்னது செல்வம் தகாதான். ஒரு மூடத்தனம் உள்ளவனா இருக்கான்னு சொல்லுவான். அவனுக்கு எவ்வளோதான் செல்வம் இருந்தாலும் அவனுக்கு இந்த திருப்தியை அடைய முடியாது. அதனால தான் மூடனுக்கு செல்வம் நினைச்சது தகாது. பிரபுக்களை ஆண்டு கொள்வது அடிமைக்கு எவ்வளவு தகாது. ஒரு பிரபுக்களை ஆண்டு கொள்ளுனா ஒரு அடிமையா இருக்கவனுக்கு எப்படி பிரபு விட்டு போய் தையில நிற்க முடியாது. அதனால அவங்களுக்கு எவ்வளவு வேணும் தகாதான். அதே போல மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை எரிச்சுமா அடக்குமா. ஒரு மனுஷன் விவேகத்தோடு ஒரு வார்த்தை கூட பேசாத ஏற்றி பேசாத பிடிக்க அமைதியாக அடங்கி இருக்கதான் விவேகம். அப்படிப்பட்டவங்களாம் இருந்தால் கோபம் கூட நிச்சயமா அடங்குமா. அதுபோல் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு என்னது மேன்மையா. ஒரு விவேகோடு இருக்கிறவன் மனுஷனுக்கு குற்றத்தை கூட என்னது அவனுக்கு மன்னிப்பது அவனுக்கு மகிமையா. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சிப்பை விட என்னது சிங்கம் எப்படி சத்தமோடு கர்ச்சிக்கிறதோ இதே போல ராஜாவின் கோபமா என்னச்சுதான் அந்த சிங்கத்தை போன்று சவுண்டா நிச்சயமா இருக்குமா. அவனுடைய தயை, அந்த ராஜாவினுடைய தயை புல்லின் மேல் பையும் ஒரு பனி போல் இருக்குமா. ராஜாவுக்கு பணிவிடை செய்யணும், யாருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா செய்ய மாட்டான். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க ஒரு சில செய்கிறவங்க இருக்காங்க, செய்யாதவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தயை புல்லின் மேல் பெய்யும் ஒரு பனி போல் நிச்சயமா இருக்குமா. மூடனுடைய மகன் தன் தகப்பனுக்கு கிடைச்சிடானா மிகுந்த துக்கமா. ஒரு மூடனா இருக்கிறானா பெற்ற தாய் தகப்பனுக்கு கிடைச்சிடான் ஒரு துக்கம் உள்ளவனா நினைச்சனா இருக்கிறான். அதனால நினைச்சனா மனைவி சண்டைகள் என்ன செஞ்சது, மூடனுடைய வாசல் தகப்பனுக்கு மிகுந்த துக்கம்.
ஆனால் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கம். ஒரு மனைவி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடு வந்து ஒழுகாத வீடு எப்படி ஒழுகுதோ அதுக்கு சமமாக மனைவியின் சண்டை வந்து வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரமாக. நமக்கு ஒரு வீடு வேணுமா, இல்லை ஆஸ்தி பொருள் வேணுமா, இதெல்லாம் யார் வைக்கணும்? ஒரு பிதாக்கள் என்ன செய்யணும்? நமக்காக சம்பாத்தியம் பண்ணி வைக்கணும். அதான் வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ அவருக்கு அருளும் ஈவுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நாம் ஒருவருக்கொரு என்ன செய்யணும்? ஞானம் உள்ளவர்களாக என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படி நடக்கும்போது தான் நமக்கு என்ன செய்யுது? நல்லது கிடைக்கும். ஆனால் புத்தியுள்ள மனைவி கர்த்தராரில் ஈவுன்னு சொன்னபடி ஒரு புத்தியுள்ள மனைவி தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவா? வெளிப்படுத்திடுவா. சரியான பாதையில் என்ன செய்வா? நடந்து வருவா. ஆனால் புத்தியுள்ள மனைவி. அடுத்தல சோம்பல் வந்து என்ன செய்வான்? தூங்கி உள்ள பண்ணுமா. சோம்பல்காரன் என்ன செய்வான்? வேலை செய்ய மனசு வராது. அப்படிப்பட்டதுனால என்ன செய்வான்? மயங்கி விழுந்துருவானா. அடுத்தல அவனவன் என்ன செய்றான்? தன்னுடைய காத்து தன்னுடைய கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்மா நினைச்சிட காக்குறான். தன் வழியை நினைச்சிடானா அவமதிக்கிறவன் சாவான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்க்குறோம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு நினைச்சிடானா கடன் கொடுக்குறான். ஒரு ஏழைக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்க வந்து கர்த்தருக்கு நினைச்சிட கடன் கொடுக்கறதுக்கு சமமாக. அடுத்தபடியாக தன் வழியை யார் அது அவமதிக்கிறாங்களோ அவங்க செத்து போயிடுவாங்களாம். அதில் ஏழைக்கு யார் இறங்குறாங்களோ அவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு சமமாக. ஏழைக்கு இறங்குறவங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு சமமாக. அவர் கொடுத்ததை திரும்ப அவர் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். கொடுத்ததை அவர் நினைச்சத திரும்ப கொடுப்பாரு. ஆனால் நம்பிக்கை இருக்க மட்டும் மகன் என்ன செய்யாத சிரிச்சு செய்யாத அப்படிங்கிறது. நம்பிக்கை இருக்க மட்டும் மகன் நினைச்ச கூடாதான், சிரிச்சு செய்யக்கூடாதான். ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவுக்கு அது நினைச்சுதான் ஆத்மாவு எலும்பு ஒட்டாதேங்கிறார். நம்பிக்கை இருக்க மட்டும் நினைச்சு நம்முடைய மகனை சிரிச்சை செய்யலாமா. ஆனால் கொல்றதுக்கு நினைச்சக்கூடாது, நம்முடைய ஆத்மா எலும்பை விடக்கூடாதான். சிரிச்சை செய்யலாம், தண்டனை கொடுக்கலாம். ஆனால் வந்து அடிக்கவோ மற்றபடி அவங்களை கொலை செய்யவோ என்ன செய்யலாம்? அதுக்கு அதிகாரம் இல்லையா. அடுத்தல கடுங்கோபி என்ன செய்யறான்? ஒரு ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யறானா இருக்கிறானா. கடுங்கோபி ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறான். அது தப்பித்தால் திரும்பவும் நம்ம தப்பிக்கும் போது திரும்பவும் நம்ம தப்பிக்கிறதுக்கு சமமாயிருமா. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுடனா இருக்கும்படி ஆலோசனை கேட்டு புத்திமதி நிச்சயமா ஏற்றுக்கொள்ளணுமா. ஒரு அந்நிய காலத்துல ஆலோசனை கேட்டு ஞானமுடனா இருக்கணும் அப்படின்னா புத்திமதிகளை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணுமா. புத்திமதி ஏற்றுக்கொள்கிறவன் தப்பிக்க வேண்டியதா நிச்சயமா வருமா. அடுத்தல உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுடனா இருக்க முடியும். அந்நிய காலத்துல இன்னும் இப்போ நிறைய காலத்துல நம்ம இருக்க வச்சுக்கிடுவோம். அந்த காலத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா அவன் வந்து ஞானமாக இருப்பான். நம்ம இந்த காலத்துல இருக்கோம், நமக்கு இதுக்கு வந்து ஆகாரங்கள்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சிருப்பான். இப்படிப்பட்டவன் தான் என்ன சொல்றான்? இப்படிப்பட்டவன் தான் என்ன செய்யுது? நல்லவனா இருக்கிறான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்நிய காலத்தில் என்ன செய்யணும்? ஞானமுள்ளனா இருக்கணும், ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை கேட்கும்போது புத்தி கிடைக்கு. மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேக மனுஷனோட இருதயம் அதை வாங்கிடணும், இதை வாங்கிடணும், அதை செஞ்சிடும், இதை செஞ்சு அப்படி எண்ணங்கள் இன்னும் அதிகமாக இருக்குமா. ஆனாலும் கர்த்தருடைய யோசனை தான் நிச்சயமாக நிலைக்கும். மனுஷன் அதை செஞ்சிடும், இதை செஞ்சுன்னு சொல்லி நின்னாலும் அந்த யோசனை செல்லுபடி ஆகாது. ஆனால் கர்த்தருடைய யோசனை மட்டும் தான் நினைச்சது நிலைன்னு இருக்குமா. அடுத்த நன்மை செய்ய வந்து ஒரு மனுஷன் நினைக்கிறான் கொண்டிருக்க ஆசையை தயா. ஒரு மனுஷன் வந்து நன்மை செய்யணும்னு நினைச்சுக்கிறானுங்க. அந்த நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்க ஆசை என்னதான்? தயா. பொய்யனை பார்க்கலாம் தர்த்தரன் வாசின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானதான். நம்ம கர்த்தருக்கு பயந்துட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பானா. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருக்கிறவன் திருப்தி அடைந்து என்ன நிலைத்திருப்பானா. தீமை அவனை விட்டு என்ன செய்யாதான்? அவன்கிட்ட நெருங்கவே செய்யாதான். தீமை அவன்கிட்ட வரவே செய்யாதான். அதில் சோம்பேறி தன் கையை நினைச்சிடான் களத்தில் வச்சு அதை திரும்ப தன் வாயை அடிக்க நினைச்சுதான் எடுக்காமல் இருக்கிறானா. களத்தில் வச்சு திரும்ப அந்த அளவில் சோம்பேறி நினைச்சதா இருக்கிறான். ஆனால் பரியாசக்காரன் நிச்சயமா அடிக்கணுமா. அப்பொழுது பேதை எச்சரிக்கப்படுவானா. பரியாசக்காரன் அடிக்கும் போது பேதை எச்சரிக்கப்படுவானா. புத்திமானே கடிந்து கொள்ளும் போது வந்து இந்த அறிவு இன்பமா இருக்குமா. அடுத்தல தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை யாரெல்லாம் கொள்ளடிக்கிறான், தேவைப்பட்டுள்ள பொருட்களை எல்லாம் பிடிங்கிட்டு தன்னுடைய தாயை அனாதையை விரட்டி விடுறாங்களே, இப்படிப்பட்டவங்க லட்சியம் அவமானத்தை உண்டாக்குற மகனாம். அடுத்தல சொல்றாரு, என் மகனே. நம்ம இதுக்கு முன்னால நிறைய என் மகனேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நீதிமொழிகளில் ஃபர்ஸ்ட் அதிகாரத்துல இருந்தே நம்ம பார்த்தோம். என் மகனே சொல்லி
அதில் வந்து நம்ம எத்தனை பார்த்தோம், 14 15 என் மகனேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 15ல் என் மகனே சொல்லி நான் இதெல்லாம் நீ இப்படி இப்படி நினைச்சு நீ நட, இப்படி இப்படி நடந்தாதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ உள்ளது வந்து 16வது என்னன்னா, என் மகனே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை கேட்கக்கூடாது. எதெல்லாம் நம்ம அறிவை விட்டு விலக செய்தோ அப்படிப்பட்ட போதகத்தை நினைச்சக்கூடாதான், கேட்கக்கூடாதான். அடுத்தலாம் பேலியாலே சாட்சிக்காரன் என்ன செய்வானா, நியாயத்தை நிந்திக்கிறானா, துன்மார்க்கிட்ட வாய் என்ன செய்யுமா, அக்கறத்தை விழுங்குமா. அதனால நம்ம என்ன செய்யும், போதகத்தை கேட்குற வார்த்தையை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலக செய்யக்கூடாது. அடுத்தது பரியாசக்காரனுக்கு என்ன செய்யுது, தண்டனை தான் கிடைக்கும். மூடருடைய முதுகுக்கு அடிதான் என்ன செய்யுது, ஆயத்தமாக இருக்குமா. அடுத்தபடியாக 20வது அதிகாரம் திராட்சை ரசம் வந்து பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் பயங்கர ஒருவனும் ஞானவான் இல்லை. திராட்சை ரசம்னது பரியாசத்துக்கு சமமா, மதுபானம் அமளி பண்ணுது, ஆனால் அதனால் பயங்கர ஒருவனும் ஞானவான் ஆக முடியாது. திராட்சை ரசத்துக்கு அதை நல்ல திராட்சை ரசம் குடிக்கிறான், நல்ல புளிச்ச உடனே குடிக்கும் போது அது என்ன செய்யுது, மதுபானத்து மாதிரி ஆயிடுது. அதனாலதான் அது பரியாசம் செய்யுது. அதனால அதில் மதுபானத்துக்கு விரும்புகிறவங்கெல்லாம் ஞானவான் கிடையாது. ஆனால் ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு சமானம். ஒரு ராஜா, நம்ம நல்ல இது போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு எப்படி சிங்கம் கரிச்சிக்குதோ சவுண்டா, அதே போல ராஜாவின் உருக்குதல் நிச்சயமா இருக்குமா. ரெண்டும் சமமா. ராஜாவின் கோபமோ அது வந்து கோபம்னு சொல்லி பார்த்தோம், அங்கே வந்து உருக்குதல்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டுமே சிங்கத்தின் கரிச்சிப்புக்கு சமானமா. அப்படி ராஜாவை யாரெல்லாம் கோபப்படுத்துறாங்களோ அவங்க தன் பிராணனுக்கே துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தமா. ராஜாவை கோபப்படுத்திட்டு அவர் அப்படியாவது நினைச்சுறாங்கள நம்மளை அழிச்சிருன்னு சொல்லி நினைப்பாங்க. அதனால ராஜாவுக்கு நினைச்சக்கூடாது, கோபத்தை உருவாக்கக்கூடாது. அடுத்தது வழக்கு விளைவது மனுஷனுக்கு வேண்மை. ஒரு வழக்கு வருதுன்னு வச்சுக்கிடும், அந்த வழக்கை விட்டு தூர நினைச்சு விளைகிறணும், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் மனுஷனுக்கு மேன்மையா. வழக்குக்கு விட்டு எழுச்சிருவான், வழக்கு வருதுன்னா அதை விட்டு தூர விளைகிறணுமா. மூடனானவன் நினைச்சுவான், அந்த வழக்குல நினைச்சுவான் தலையிட்டு கொண்டிருப்பானா. அதில் சோம்பேறி நினைச்சுவான், குளிருது அப்படின்னு சொல்லி நினைச்ச மாட்டானா, உள்ள மாட்டானா. ஆனால் அறுப்புல அவனுக்கு பிச்சை கட்டா கூட நினைச்சாதான் ஒன்று கிடைக்காதான். அதனால சோம்பேறித்தனமா இல்லாம சுறுசுறுப்பா இருந்து நினைச்சணும், வேலை செய்ய வேண்டிய நாட்களை நினைச்சணும், வேலை செய்யணும். அப்பதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதே போல மனுஷனுடைய இருதயத்துல யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்குமா. ஒரு மனுஷன் வந்து என்ன யோசனை யோசிக்கிறானோ அது வந்து ஒரு ஆழமான தண்ணீர், ஆழமான கிணற்றுக்குள்ள தண்ணி கிடக்குன்னு பார்த்தீங்களா, அதை கஷ்டப்பட்டு தான் நினைச்சு நம்ம இறைச்சி எடுக்கணும், இல்லை மோட்டர் போட்டு எடுக்கணும். அதான் அந்த அளவுல என்னது மனுஷனுடைய இருதயத்தில் யோசனை நினைச்சுமா ஒரு ஆழமான தண்ணீரே போல் இருக்குதான். ஆனால் புத்திமான் நினைச்சிடா அதை மோண்டு எடுத்துருவான். புத்திமான் நினைச்சிடான் ஆழமான தண்ணியா இருந்தாலும் நமக்கு தேவைன்னா அது எப்படியா நினைச்சிருவான், இறைச்சி எடுத்துருவான். அதே போலதான் மனுஷனுடைய யோசனை நினைச்சது அந்த ஆழமான தண்ணீரே போல் இருக்குது. அது வந்து செய்யணும் புத்திமான் மட்டும் தான் நினைச்ச முடியும், அதை மொண்டு எடுக்க முடியுமா. அடுத்தல மனுஷன் வந்து பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை நினைச்சுறாங்களாம், பெருசப்படுத்துவாங்களாம். ஆனா உண்மையான மனுஷனை யாரு கண்டுபிடிப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல நீதிமான் நினைச்சானா தன்னுடைய உத்தமத்தில் நினைச்சான் நடக்கிறான். நீதிமான் உத்தமத்தில் நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் நினைச்சுறாங்க, அவன் அப்பாவை போல பிள்ளைகளும் நினைச்சது அந்த உத்தமத்தில் நடக்கிறதுனால அந்த பிள்ளைகள் நினைச்சது ஒரு பாக்கியவான்களை போல நினைச்சுதான் ஆகிறாங்களாம். அடுத்தல நியாயசனத்தில் வீட்டுக்கு ராஜா தன் கண்களெல்லாம் சகல பொல்லாப்பையும் சிதறப்படும். ஒரு நியாயசனத்துல சிங்காசனத்துல வீட்டிருக்கிற ராஜா என்ன செய்வான்னா தன் கண்களினால் எல்லா பொல்லாப்பையும் என்ன செஞ்சிருவானா, சிதற பண்ணிடுறானா. அதான் சொல்ல, என் இருதயத்தை நான் சுத்தமாக்கிறேன், என் பாவம் வர துப்புரவானவன் யார் என்று சொல்லத்தக்கவன் யார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால வெவ்வேறான நிறைகளும் வெவ்வேறான மரக்களும் ஆகிய இவ ரெண்டும் கத்திரிக்கை என்ன செய்யுது, அருவருப்பா இருக்குது. வெவ்வேறு நிறைகள் வெவ்வேறு மரக்கள் என்னது கத்திர சமுதாயத்துல அது அருவருப்பா இருக்குதுதான். அதனால நம்ம ஒரு பிள்ளையானாலும் சரிதான், அது செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கினால்தான் விளங்குமா. ஒரு பிள்ளை எப்படி நடக்குதோ அந்த நடக்கைக்கு தகுந்தால்தான் நம்ம நினைச்சுவோம் அதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா. அதுல கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இரண்டையும் கர்த்தர் தான் உண்டாக்கினா. கேட்கிற காது இருக்குல்ல, நம்ம காது, காண்கிற கண்ணு இருக்குல்ல, ரெண்டும் யாரு உண்டாக்குனா, கர்த்தர் தான் என்ன செஞ்சாரு, உருவாக்குனாரா. அதனால நினைச்சக்கூடாதான், தூக்கத்தை விரும்பக்கூடாதான். விரும்பினா தரித்திரனாவான்னு சொல்றாரு. தூக்கத்தை நினைச்சக்கூடாது, விரும்பக்கூடாது. ஆனா கண் விழித்து இருக்கும்போது ஆகாரத்தின நினைச்சவான் திருப்பம். ஆனா தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. தூங்க வேண்டிய நேரங்கள் நினைச்சு தூங்கணும், மற்ற நேரங்கள் நினைச்சு சுறுசுறுப்பா இருக்கணும். 24 மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அதுதான் சொல்லியிருக்கு. அதனாலதான் தூக்கத்தை விரும்பாது. விரும்பினா ஒன்று தரித்திரம். வேலை செய்யாம தூங்கிட்டே இருந்தா எப்படி
கர்த்தர நிறம் அதுதான். அடுத்தல கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவான்னு சொல்லு. நல்லா விழித்திருந்து நம்ம வேலைகளை செய்யும்போது அதுக்கு இந்த ஆகாரங்கள் நமக்கு நினைச்சது கிடைச்சி நம்ம திருப்தியாக இருப்போம்னு சொல்கிறாரு. கொள்ளுகிறவன் நல்லதில்லை என்பானாம், ஆனால் போய்விட்ட பண்பு மெச்சுக்கொள்வானாம். ஒருத்தர் வந்து ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா வாங்கணும்னா இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் வேறவங்க இடத்துல வாங்கிட்டான்னு வச்சுக்கிடுவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், மெச்சுக்கொள்வானா, என்ன அவங்க வாங்கிட்டாங்க வச்சுட்டான்ட்டு. அதான் அடுத்தபடியாக பொண்ணும் மிகுதியான முத்துகளும் உண்டா, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தமா. பொண்ணும் இருக்குது, மிகுதியான முத்துக்களும் இருக்குது. ஆனால் அதை விட யார் அறிவோடு பேசுகிறாங்களோ அது விலையுயர்ந்த ரத்தனத்தை போல என்ன செய்வாங்களோ, உயர்ந்த முத்துக்களை விட விலையுயர்ந்த ரத்தினமாக என்ன செய்வாங்களா மாறிடுவாங்களாம். அதனால் அறிவுள்ள உதடுகளோடு என்ன செய்யணுமா, செயல்படணுமா. அடுத்தல அந்நியனுக்காக நினைச்சக்கூடாது. இப்படிப்பட்ட அவனுடைய வஸ்திரத்தை கூட என்ன செய்யணுமா, எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாயிருமா. அந்நிய ஸ்திரீன் மொத்தம் கையில் என்ன செய்யணுமா, ஈடு வாங்கி கொள்ளணுமா. ஆனால் வஞ்சனால் வந்த போஜனம் மனுஷனுக்கு கிடைச்சது ஒரு இன்பமாக இருக்கும். வஞ்சனை இல்லாதபடிக்கு ஒருத்தருக்கு போஜனம் கிடைக்குன்னு வச்சுக்கணும். அந்த போஜனம் வந்து மனுஷனுக்கு கிடைச்சது இன்பமாக இருக்குது. ஆனால் வஞ்சனையோடு கொடுத்தா அது அந்த போஜனம் வயிற்றுக்கு கிடைச்சது தெல்லுபடி ஆகாது. அதில் ஆலோசனால் எண்ணங்கள் என்ன செய்ய ஸ்திரப்படும், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணுவான். ஒரு ஆலோசனைக்காரங்கிட்ட என்ன நினைச்சதுமா அது வந்து ஸ்திரப்படுது. ஆனால் நல்ல யோசனை செய்து என்ன செய்யணுமா, யுத்தம் பண்ணணுமா. அதில் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூசிக்கிறோட தீபம் ஒரு காரிருள அணைஞ்சு போமா. தன்னோட தகப்பனையும் தாயையும் யார் தூசிக்கிறாங்களோ அவங்க வந்து தூசித்தா ஒரு தீபம் நினைச்சது, அவங்க தூசிக்கிற தீபம் கார் இருளில் கூட நினைச்சுமா அணைஞ்சு போமா. கார் இருளில் கூட வெளிச்சம் நினைச்ச முடியாதான், வைக்க முடியாத, அணைஞ்சு போயிருமா. அடுத்தபடியாக ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு வச்சுக்கிடும். துரிதமாக கிடைக்காதும் ஆசீர்வாதம் சீக்கிரமாக கிடைக்கும்னு வச்சுக்கிடும். அது வந்து முடியல என்ன செய்யாதான் ஆசீர்வாதம் பெறாதான். அதுக்கு வந்து ஆசீர்வாதம் போல அது கஷ்டப்பட்டு கிடைக்கும்போது அந்த ஆசீர்வாதம் தான் என்ன செய்யுது, முடிவில் ஆசீர்வாதம் பெறுமா. தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. தீமை செஞ்சுட்டு அதனா இப்படி செஞ்சுதான் ஆவேன் அப்படின்னு சொல்லி தீமைக்கு சரி கட்டுவேன்னு சொல்லி நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாதாம். ஆனால் கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மளை நினைச்சு வரான், ரட்சிப்பாராம். அடுத்தல வெவ்வேறு நிறை கற்கள் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறதாம். வெவ்வேறு நிறை கற்கள் இருந்து என்ன செய்யுதுன்னா கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறது. ஆனால் கள்ளதராசு நல்லதில்லைங்கிறாரு. வெவ்வேறான நிறை கற்கள் எப்படி கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கிறதோ அதே போல கள்ளத்தராசும் கர்த்தருக்கு நல்லதில்லைன்னு சொல்றாரு. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் நிச்சயமா வாய்க்குமா. ஆகையால் மனுஷன் தன் வழியை நிச்சயவானா மனுஷன் தன்னுடைய வழியை எப்படி அறிந்து கொள்வான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்து வந்து யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்குமா. இது வந்து பரிசுத்தமாக இருந்துட்டு அதை விழுங்கிட்டு வேற பாவ செயலில் ஈடுபட்டோம் அப்படின்னா அது வந்து தப்பு. இடத்துல பொருத்தனை செய்தாலும் அது வந்து மனுஷனுக்கு நிச்சயமா கண்ணியாக இருக்கணுமா. அது வந்து நம்ம நினைச்சக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். பரிசுத்தமானதை விழுங்குறதும் பொருத்தனை செய்தோன்னு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்குது. அதனால ஒருத்தர் முதலாவது பார்க்கணும், இது பொருத்தனை பண்ணால் நம்ம செய்வோமா அப்படின்னு சொல்லி முதலாவது நினச்சி ஆராய்ந்து பார்த்துட்டு தான் பொருத்தனை பண்ணணும். இல்லை நம்ம எல்லாம் கொடுத்துக்கிட மாட்டோம் வச்சுக்கிட மாட்டோம் அப்படின்னு நினைச்சக்கூடாது, பொருத்தனை பண்ணக்கூடாது. அது மாதிரி ஒரு பரிசுத்தமான வார்த்தைகள் நினைச்சது அறிவாளி நம்புவான், ஆனால் மற்ற நினைச்சு மாட்டான், அதை நம்ப மாட்டான். அதான் பரிசுத்தமான விழுங்குறதும் பொருத்தனை செய்யறதும் யோசிக்கிறதும் மனுஷனுக்கு என்ன செய்யுமா, கண்ணியாக இருக்குமா. வலை கண்ணினா வலை என்னதுமா கண்ணியாக இருக்குமா. ஞானமுள்ள மகன் ராஜா என்ன செய்வான், துன்மார்க்கனை சிதறடித்து அவர்கள் மேல் என்ன செய்வான், உருளையை உரட்டுவானா. ராஜாவுள்ள மகன் துன்மார்க்கனை சிதறடித்து அவர்கள் மேல் உருளை உரட்டுறானா. மனுஷனோட ஆவி கர்த்தர் தந்த தீவமாக இருக்குது, அது உள்ளத்தில் உலையிலெல்லாம் ஆராய்ந்து பார்க்குங்கிறாரு. மனுஷனோட ஆவி கர்த்தர் தந்த என்னது ஒரு தீபமாக இருக்குதான், அது உள்ளத்தில் உலையிலெல்லாம் ஆராய்ந்து பார்க்குமா. அடுத்துல தயையும் சத்தியமும் ராஜாவை நிச்சயமாக காக்கும். ஒருத்தர் தயை செஞ்சுட்டான்னு வச்சுக்கிடுவான். அதுவும் அடுத்தல சத்தியம் வேத வசனங்களை வாசிக்கிறவங்களும் நினைச்சுவாங்க, ராஜாவை நினைச்சுவாங்களாம் காக்கிறவர்களா இருப்பாங்களாம். தயையினாலே தன்னுடைய சிங்காசனத்தை கூட என்ன செஞ்சுருவாங்களாம், நிற்க பண்ணிடுவாங்களாம். அடுத்தல வாலிபரின் அலங்காரம் வந்து அவர்கள் பராக்கிரமா. வாலிபருடைய அலங்காரம் வந்து அவர்கள் அது ஒரு பராக்கிரமா. ஆனால் முதிர் வயதானவர்கள் மகிமை அவர்கள் நிறையன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியாக நம்ம நினைச்சிடும் இதை பார்க்குறோம். அடுத்தல காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் அது அழுக்கனை துரிதமாக நிச்சயமா
கிடைக்குமா. அதான் காயத்தின் தழும்பு, காயத்துக்கு தழும்பு தேவைப்படுது. தழும்பு இருந்தால் காயம் அடிச்சது தெரியுது, இதான் காயம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உள்ளத்தில் உரைக்கும் அடிகள். வாலிபர் அலங்காரம் எப்படி பராக்கிரமாக இருக்கிறோ, முதிர் வயதான மையம் எப்படி நிறையா இருக்கிறதோ, அதே போல் காயத்தின் தழும்புகளும் நம்முடைய உள்ளத்தில் உரைக்கும். உள்ளத்தில் உரைக்கிறது கூட என்ன செய்யுது, அடிகளும் பொல்லாதவனை என்ன செய்யுமா, அழுக்கிற துடைக்குமா. அதனால் நம்ம என்ன சொன்னோம், ஒரு காயத்தின் தழும்புகள் உள்ளத்தை உரைக்க அடிகளும் பொல்லாதவனை அழுக்கிற துடைக்குன்னு சொன்னபடி அதை விட்டு என்ன சொன்னோம், வளர்க்கணும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் என்ன செய்யுதுன்னா ஒரு நீர்க்கால்களை போல் இருக்குதான். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகள் என்ன செய்யுது, நீர்க்கால்களை போல் இருக்குதான். அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புறாராம். அதில் மனுஷனுடைய வழியெல்லாம் அவனுடைய பார்வைக்கு செம்மையாக தோன்றும். ஆனால் கர்த்தர் தான் என்ன செய்யறாரு, இருதயங்களை நிறுத்து பார்க்குறாராம். அதில் பழியிடுவதை பார்க்கலாம் நீதி நியாயம் செய்வதுதான் கர்த்தருக்கு பிரியம் சொல்லி பார்க்குறோம். நீதி நியாயம் செய்யாமல் பழி செலுத்தினா ஒரு புண்ணியம் கிடையாது. அதில் மேட்டிமையானவருடைய பார்வை, அகந்தியான மனம் உள்ள துன்மார்க்கர் போட வெளிச்சம், இதெல்லாம் என்னது பாவமா. நேட்டிமையான பார்வையும் அகந்தமான துன்மார்க்க போட வெளிச்சம் பாவமாக தான். ஆனால் ஜாக்கிரனுடைய நினைவு செல்வத்துக்கும் பதிலனுடைய செல்வம் தரத்திற்கு நிச்சயமா எதுவாயிருதான். அதனால பொய் சாவினால் என்ன செய்து பொருளை சம்பாதிப்பது சாவை தேட விடுற ஒரு சுவாசம் போயிருக்கணும். யாரெல்லாம் பொய்னாவா பேசுகிறாங்களோ இவங்க நினைச்சது சாவை தேடுறவர்களுக்கு விட ஒரு சுவாசம் போல் இருக்குமா. மொத்தத்தில் துன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதிலாக இருக்கிற அப்படின்னால அவர்கள் பால் கடிக்க துன்மார்க்கன்னு நியாயம் செய்ய நினைக்கவே செய்யாது. அப்படிங்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்க, கருத்தில் அளப்பட்டு தான் என்ன செய்ய வேண்டியது போக வேண்டியிருக்கனால துன்மார்க்கர் நியாயம் செய்ய மறுதளிக்காது இருக்கிறபடியால் அவர்கள் பால் கட்டி கெட்டு போவார்கள்னு சொல்லி பார்க்குறாங்க. குற்றம் உள்ளவன் என்ன செய்யறான், தன் வழிகளை மாறுபாடு உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் சுத்தம் உள்ளவன் தன் கிரையில் என்ன செய்யறான், செம்மையானவனாக இருக்கிறான். அதை பார்க்குறோம். செண்டைக்காயோட ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பது நலமா. சண்டைக்காரோட வீடு பெரிய வீடு தான், ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க, வச்சுக்கிட்டோம், மனசுக்கு மிதிலாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டில் ஒரு மூலையில் தங்கியிருப்பதை நல்லன்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தர் தாம் இதை ஆசிரியப்பராக ஆமை.